அக்செப்டன்ஸ். எந்த பெயினாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. புத்தராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவார். நம்ம வீட்டில் பெரியவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா நீ அதே இடத்துல நிற்பேன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். நான் மைண்ட் செட் சம்மந்தமாகவும் எண்ணம் போல் வாழ்க்கை அது சம்மந்தமாகவும் பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரமோட் ஆகும் வீடியோ. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை தப்பு பண்ணியிருப்போம், எது வேணால் நடந்திருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்றது நம்ம என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு சைடுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து வராமல் ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம பாடியும் நம்ம மென்டலியும் நம்ம ஒர்க்கும் எல்லாமே ப்ராப்ளத்திலே இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா அக்செப்டன்ஸ் பண்ணியிருக்காதனால ஈகோ ரொம்ப கிளாஷ் ஆகி அந்த லைஃபே ஒரு கொலாப்ஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் ப்ராப்ளம் ஒன்று நடந்துருச்சு, உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்ககிட்டயோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா அதை முதல்ல அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம், நான் என்னோட ப்ராப்ளத்தையும் என்னோட சுச்சுவேஷனையும் என்னோட பெயினையும் அக்செப்ட் பண்ணனால மாத்திரம் தான் நான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறேன். இது என்னோட லைவ் கண்டென்ட். என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தப்போ நான் அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். இதே கேள்வி அப்போ கேட்டிருந்தான். அந்த பெயின்லேயே இருந்திருப்பேன், அந்த ஈகோ இருந்திருக்கும். அதுலேருந்து வெளியிலே வராமல் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே கொலாப்ஸ் ஆகி மென்டே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் மோட்ல நான் போனதுக்கு காரணம் நான் அக்செப்டன்ஸ் பண்ணலை. அவங்க திருந்தவே மாட்டாங்க. தப்புன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்மளே பார்த்து அவங்க தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணினாலும் வரமாட்டேங்கிறாங்க. நம்ம அதை பற்றி எந்த ஒப்பீனியன் சொன்னாலும் தப்பு நம்ம மேலேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெயின் ரொம்ப நம்மளுக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, வெளியிலே வர முடியாமல் நிற்போம். இது ஆஃபீஸில் நடந்தால் கூட நம்ம கடந்து போயிடலாம், ஏன்னா அது அவுட் ஆஃப் இது, வீட்டிலேருந்து வெளியில் போயிருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்குள்ள சில இடத்துல நம்ம கூட பிறந்தவங்களும் பெற்றவங்களும் சில விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம சொந்த பந்தங்களையும் நடக்கும்போது அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம தப்புன்னு நம்ம சொல்கிறோம். இல்லைடா நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட விவாதம் பண்ணுறது கூட அவங்க வர ரெடி இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிங்கிளாக நான் ஒரு ஆள் நிற்கிறேன், அந்த சைடில் ஒரு கூட்டமே நிற்கும் போது கூட்டத்தை பார்த்து தான் இந்த உலகம் என்ன சொல்லணும்னா அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெயின் ரொம்ப மேலே இதாகி நம்ம மென்டலி நம்ம என்னதான் தப்பு பண்ணியிருக்கோம் சொல்லுங்கடான்னு சொன்னா கூட சொல்றதுக்கு ஆளே இல்லை. ஆனால் பார்த்து திருப்பி தப்பு 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 நம்ம எதா ஆன்சர் பண்ணாலும் அந்த கொஷின்ஸ்க்கு இல்லை, இந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம போனாலும் அவங்க கேட்கறதா இல்லை. தப்பு உன்னோடது, நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், நீ அதை நீ பார்த்துக்கணும், இப்படி தான் சொல்லுவாங்க. தவிர ரெண்டு சைடு இருக்கிற ப்ராப்ளத்தை கேட்டு உட்காந்து பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சின்ன ஆளு, அவங்க பெரிய ஆளு, அது வயசுலையும் சரி ஃபினான்ஷியலும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி. அப்போ இந்த சிச்சுவேஷன்ஸை நான் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவும் மென்டலி ஆனதுக்கு இந்த வீடியோ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அக்செப்ட் பண்ணனால மாத்திரம்தான் நான் இந்த வீடியோ சேனலுக்கே நான் வந்தேன். புது வே நம்மளுக்கு கிடச்சிச்சு. நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் போயிட்டே இருந்தீங்கனாலே என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியாது. அங்கே அந்த ப்ராப்ளம் இருக்க சொல்யூஷன்னா, ஆமாம் அவங்க திருந்த மாட்டாங்க, நான் மாற்றிக்கிறேன், என்னையை நான் மாற்றிக்கிறேன், நான் உங்கள் சொல்கிற மாதிரி நான் கெட்டவன், நீங்கள் சொல்கிற மாதிரி மோசமானவன் இருந்துக்கிறேன், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்களை திருத்தவே முடியாது, நான் மாறி நான் என்னையை நான் திருத்திக்கிறேன். உங்களை திருத்துறதோட வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஓடுறதுக்கு நான் என்னையை திருத்திக்கிட்டு அந்த பெயினை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வலி வருதா, அன்னைக்கு உட்காந்து அழுதேன், அன்னைக்கு பிடிச்சி கத்தனேன் அந்த நாள் ஃபுல்லாக, அது ஃபுல்லாகவே மென்டலி தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு என்னன்னா இந்த பெயின்லேருந்து அக்செப்ட் பண்ணது ஒரு ஃபீல் கிடச்சிது. என்னென்ன யோசனை வந்தது, அவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அதை மறக்க வச்சது. கத்துனதும் அழுகையிலும் எனக்கு கிடைச்சது ஒன்று ஒரு ரிலீஃப். என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்தேன், அக்செப்ட் பண்ணுற மனநிலையும் எனக்கு வந்தது. அக்செப்ட் பண்ணனால என்னன்னா புது வே எனக்கு கிடைச்சது, நிறைய மாற்றங்கள் கிடைச்சது, யோசிக்க தன்மை வந்தது. இவங்க இந்த கூட்டமே நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு, உலகன்றது பெருசு சின்னது, இந்த கூட்டத்தை இப்போ பார்க்கும்போது 30-40 பேர் இருக்கலாம், ஆனால் 30-40 பேர் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் உலகத்தில் அது பார்த்தோன்னா அவங்களாம் ஒரு சின்ன டாட் மாதிரி தான். உலகம் இருக்கிற நண்பர்கள் ஜாஸ்தி, இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கூட இருக்கலாம், இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது நம்ம ஏன் இவங்க பின்னாடி தங்கணும்? நம்ம பெயின் உங்களுக்கும் நடந்திருக்கும், எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் அந்த பெயின் நடக்கிறதுனால நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கணும். என் பெயினை நான் சொல்லணும், எனக்கு நடந்ததெல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்கேன்றதுக்கு தான் இந்த வீடியோஸே பண்ணுறேன். அக்செப்ட் பண்ணனால தான் என்னால் கிட்டத்தட்ட 70-80 வீடியோஸ் என்னால் பண்ண முடியுதுன்னா அந்த பெயின்லேருந்து கடந்து வந்தனால தான். தயவு செய்து அவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. நம்ம
வந்து திருத்திக்கணும்னு அவங்கள திருத்துறதுக்காண்டி நம்ம ஒன்றும் பிறந்து வரல. நம்மளுக்கு 1000 வேலை இருக்கு. இவங்களை திருத்தணும், இவங்க தப்பு, இவங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது பதிலாக நம்மளோட வேற, நம்மளோட ரைட்டான பாத்துல லெஃப்ட்ல அவங்க தப்பா நிக்கிறாங்க, நம்ம ரைட்டு பார்த்துட்டு நம்ம பாசிட்டிவா எடுத்துக்குவோம். இவங்களால நான் ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்து கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல மென்டலியாகவும் டிஸ்பர்ஸ் ஆகி, ஃபேமிலியிலையும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி, பையன் ஒய்ஃபுக்குள்ள எல்லாம் பல ப்ராப்ளம் வந்து அதுலேருந்து ஓவர் கம் ஆகி, ஹெல்த்லையும் ப்ராப்ளம் வந்து, வெல்த்லையும் ப்ராப்ளம் வந்து, அது ஓவர் கம் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 1.5 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. இப்போ என்னன்னா மென்டலி இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு மட்டும் நடக்கல, உலகத்தை போய் எல்லாருக்கும் நடக்குது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் மேக் பண்ணி போடுறேன். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனையை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது காசு இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி, பெருசாக எந்த விஷயங்களும் உங்கள்கிட்ட இருக்குதோ, உங்களுக்கு தேவை சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கை. எனக்கு நிறைய நடந்து நான் ஒன்னொன்னாவும் கடந்து, ஒரு பிரச்சனையும் கடந்து வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நல்லதை மாத்திரம் செஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ கெடுதல் வந்தாலும் அதை தூக்கி, கெடுதல்னால நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலே பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான பாத்தை மட்டும் தான் யோசிப்பேன். இவங்களை திருத்தி, இவங்களை நல்வழிப்படுத்தி நம்ம புத்தர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் புத்தர் சொன்ன விஷயங்கள் இவங்க திருந்தவே மாட்டாங்க. நம்ம பார்த்துட்டு போயிடுவோன்ற மாதிரி தான் என் வாழ்க்கையை நடந்துகிட்டு இருக்கேன். நிச்சயமா உங்களுக்கும் நடந்திருக்கும். உங்களுக்கு நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க. நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். வேற யாரும் வரமாட்டாங்க. பிரச்சனைன்னா சுற்றி இருக்கும் ஒருத்தனை வரமாட்டாங்க. நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் சொல்யூஷன். நம்ம தான் எந்திரிக்கணும், நம்ம தான் யோசிக்கணும். நம்ம எந்திரிச்சு நடந்து ஒரு ஸ்டெப் வச்சாதான் நம்மளோட பாடியே எழுந்துச்சு நடந்து போகிறோம். அதே தான், யாரும் இழுத்துட்டுலாம் நம்ம கூட்டு போகிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் டெய்லி ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. அப்போ நம்ம பிரச்சனைக்கு நம்மளே சொல்யூஷன் தேடி நம்ம நடந்து வருவோம். இவங்களை திருத்துறது வேலை கிடையாது. யோசிச்சு பாருங்க, கரெக்டன் படம்.